Hi guys, good evening everyone. நம்ம இன்னைக்கு டே 2ல இருக்கோம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சேல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட், third, then operating margin, fourth இருக்கும். fifth வந்து interest அப்புறம் depreciation வரும். fifth, sixth வந்து tax வரும். next PAT, EBITDA, E for EBITDA, earning before interest, tax, depreciation. next amortization. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்க்கு எபிட்டான்னு சொல்லுவாங்க, ஆப்பரேட்டிங் மார்ஜனுக்கு எபிட்டா மார்ஜன் சொல்லுவாங்க. மார்ஜன் ஓகேங்களா. இன்ட்ரெஸ்ட், ஒரு கம்பெனி வந்து 100 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரா மெட்டீரியல் தென் சேலரி, அப்புறம் ஃபுட்டு எக்ஸ்பென்ஸு, ஓவராலாக செலவு உருவாக்குறதுக்கு 50 கோடி ரூபாய் இவங்க செலவு பண்ணியிருக்காங்க. 50 கோடி ரூபாய் செலவு பண்ணதால மீதி இருக்கிற இந்த 50 கோடி ரூபாய் நமக்கு லெஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா. இப்போ மீதி இருக்கிற 50 கோடி இதில் இது வந்து ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 50 crores. இது வந்து எபிட்டான்னு சொல்லுவாங்க. earning before interest, tax, depreciation and amortization. ஓகேங்களா. இதோட பிரீஃபிங் இதுதான். இப்போ ஆப்ரேட்டிங் மார்ஜின் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா வந்து எபிட்டா மார்ஜின் சொல்லுவாங்க, இல்ல ஓபிஎம் சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகேங்களா. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இல்ல எபிட்டா மார்ஜின் இல்ல ஆப்ரேட்டிங் மார்ஜின், இது 3 விஷயத்துல சொல்லுவாங்க. இது வந்து இப்போ இது 100 கோடி, நமக்கு செலவு 50 கோடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற 50 கோடி, இப்போ 100 கோடியில இந்த 50 கோடி எத்தனை சதவீதம்? 50%. இது வந்து எபிட்டா மார்ஜின், ஓபிஎம் சொல்லுவாங்க. தென் இன்ட்ரெஸ்ட், இப்போ ஒரு கம்பெனி ரன் பண்ணுதுன்னா அந்த கம்பெனி எங்கேயாச்சும் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, டெப்ட் வாங்கியிருப்பாங்க. அந்த டெப்ட்டுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இது வந்து 5 crores. ஓகேங்களா. நான் எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன் இதெல்லாம் புரியறதுக்காக. தென் டெப்ரிசியேஷன் என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்றோம். அந்த கம்பெனியில் வந்து டேபிள், சேர், ஃபேன் எக்ஸெட்ரா அங்கே தேவைப்படுற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து வாங்குறோம். அதை வாங்கினது வந்து நம்ம டெப்ரிசியேஷன்ல அதை ஷோ பண்ணுவோம். அது எவ்வளோக்கு வாங்குறோன்னா 5 crores நம்ம வந்து அதை செலவு பண்ணி கம்பெனிக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது உள்ள தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுறோம். இதில் வந்து 50 கோடி நம்ம ஆப்ரேட்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணோம். இந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம். தென் இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து 50 crore மைனஸ் பண்ணோம். இது நம்ம பே பண்ணி ஆகணும். தென் டெப்ரிசியேஷன் 5 கோடிக்கு நம்ம வாங்கியிருக்கோம், அதை மைனஸ் பண்ணோம். இங்கெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு வந்து மீதி இருக்கிறதுல நம்ம டேக்ஸ் மைனஸ் பண்ணுவோம். அது எப்படின்னா, இப்போ 50, 5 மைனஸ் பண்ணுறோம் 45, இது 5 மைனஸ் பண்ணால் 40, இது 40 ஆயிடுச்சுன்னா, இப்போ 40 கோடி இருக்குன்னா 40 கோடி எல்லாம் முடிஞ்சு 40 கோடி நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து நிற்குது. 25% டேக்ஸ் பே பண்ணுறோம். டேக்ஸ் வந்து 10 கோடின்னு வச்சுக்கலாம். சாரி,
டேக்ஸ் வந்து 10 கோடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 40 கோடிக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 25% நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ 10% டேக்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா 25% 10 crores வந்து லெஸ் ஆகிடுது. டேக்ஸை வந்து லெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஷோ வந்து இதில் தான் ஆகும், பர்சன்டேஜில் தான் ஆகும். அப்போ டேக்ஸை லெஸ் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ரிமைனிங் வந்து 30 கோடி நிற்கும். ரிமைனிங் 30 கோடியை வந்து நீங்கள் க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின் சொல்லுவாங்க. ப்ராஃபிட் மார்ஜின் இது வந்து இந்த 100 கோடி, இந்த சேல்ஸில் இருக்கிற 100 கோடியிலேருந்து இப்போ நம்ம பிஏடி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், இந்த பிஏடி வந்து எத்தனை சதவீதம்னு கேட்பாங்க. அப்போ க்ரோஸ் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 30%ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து பிஏடி வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேங்களா? அதர் இன்கம் வந்து 55ன்னு வச்சுக்கோங்க, 5 crores. ஓகேங்களா? அதர் இன்கம் எங்கேருந்து வருது? அதர் இன்கம் கம்பெனி வந்து சம் அமௌண்ட் வந்து எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? சான்ஸ் ஆர் மோர், மியூச்சுவல் ஃபண்ட், பேங்க், இன்ட்ரெஸ்ட்காக விட்டுருப்பாங்க. அதேமாரி எங்கே லேண்ட் எதனா இருந்துச்சுன்னா அந்த லேண்டை வந்து விற்றுருப்பாங்க. இவங்களது அசெட் எதனா இருந்துச்சுன்னா அந்த அசெட்டில் இவங்களுக்கு எதனா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். பில்டிங்ஸ் எதனா இருந்துச்சுன்னா பில்டிங் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த அதர் இன்கம் 5 crores வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இந்த 5 crores கிரெடிட் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? பட் நான் இது வந்து இடையிலே வந்துடும், டேக்ஸ் பிஏடிக்கு முன்னாடியே வரும். பட் நான் ஏன் பின்னாடி வைக்கிறேன்னா ஆக்சுவலாக பிஸ்னஸ் வந்து இந்த பிஸ்னஸ் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் வர காசு தான் வந்து நமக்கு வந்து மெயின் ப்ராஃபிட். இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படிலாம் நம்ம வந்து படிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.